மாணாக்கர்களின் கவனிக்கும் திறனை அதிகரிக்கும் விதமாக வகுப்பறைகளில் இருக்கைகளை பா என்ற எழுத்து வடிவில் மாற்றியமைக்க தமிழக பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களை அமர வைக்கும் முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளியில் மாணவர்கள் அமர வைக்கப்படும் பகுதி என்பது பா வடிவில் இருக்க வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களிடம் அறிவுறுத்துமாறு இந்த பா வடிவில் மாணவர்களை அமர வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு மாணவர்கள் ஒன்றன் வரிசையாக அமர வைக்கப்படுவார்கள். இதன் மூலமாக மாணவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆசிரியர்களை கவனிப்பது, அவரிடம் உரையாடலை மேற்கொள்வது என்பது சவாலாக இருந்திருக்கிறது. மாணவர்களுடைய கவனிப்பு திறனில் அதில் பாதிப்பு இருக்கிறது என்பது காரணமாக தற்போது பா வடிவில் மாணவர்களை அமர வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அமர்வதன் மூலமாக கவனிப்பு திறன் அதிகரிக்கும், மாணவர்களுடைய கற்றல் மேம்படும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையேயான கலந்துரையாடல், குரூப் டிஸ்கஷன் போடுவதற்கான அந்த சூழல்கள் ஏற்படும். மேலும் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களுடன் நேரடியான கண்காணிப்பு இருக்கும் வகையில் அந்த பாவடிவ மாணவர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கை அமைப்பு என்பது இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இனிவரும் காலங்களில் பள்ளிகள் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் எல்லாருமே பாவடியில் அமர வைக்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் மாணவர்களுக்கான வகுப்பு தொடங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் தற்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.